ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து என்ன அப்படின்னா பங்குச் சந்தையில தற்போதைய வளர்ச்சி, பங்கு மாற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வளர்ச்சியோட இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது யாரால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு தாராளமயமாக்கல் செயல்முறை காரணமாக இந்தியாவுல பங்குச் சந்தையினுடைய கட்டமைப்பு பரந்த மாற்றத்திற்கு உட்பட்டு காணப்படக்கூடியதா இருக்க செய்யுது. ஸோ இந்த பங்கு மாற்றகம் அப்படின்றதுல என்னென்ன மாதிரியான பங்கு மாற்றங்கள்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும், எதெல்லாம் பிரபலமான முறையில இருக்குது, யார் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்றதையும் பார்க்க போறோம். தேசிய பங்குச் சந்தை முறை அப்படின்றதுல, ஸோ ஸ்ரீ எம்.ஜே. பெர்வானி அப்படிங்கிற தலைமையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு உயர்குழு அதிகாரம் கொண்ட அமைப்பால் ஏற்படுத்தப்பட்டது தான் என்ன அப்படின்னா, தேசிய பங்கு சந்தை மாற்றகம். இந்த பங்கு மாற்றகம் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. இந்த குழு அப்படிங்கிறது எப்படின்னா, ரொம்பவும் ஒரு பிரபலமான ஒரு பெர்வானி குழு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பிரபலமான ஒரு குழுவா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, மேல் இந்தியாவுல இருக்கக்கூடிய தேசிய பங்குச் சந்தைகள் என்னென்ன மாரியான பங்குச் சந்தைகள்லாம் இந்தியாவுல இருக்கு அப்படின்னா, இந்தியாவின் தேசிய பங்குச் சந்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்திய பங்கு வைப்பு குழு லிமிடெட், தேசிய தீர்வை மற்றும் வைப்பு முறை அப்படின்றது 3 ஒண்ணு. 4த் என்ன அப்படின்னா, இந்திய பங்கு பத்திரங்கள் விற்பனை கழகம் அப்படின்றது ஒரு மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னா 4. 1 இந்தியாவின் தேசிய பங்குச் சந்தை, இந்திய வைப்புக் குழு லிமிடெட், தேசிய தீர்வை மற்றும் வைப்பு முறை, இந்திய பங்கு பத்திரங்கள் விற்பனை கழகம் அப்படின்றது இருக்குது. இது ஒவ்வொன்ன பத்தின டீட்டெயிலையும் நம்ம பார்க்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய தேசிய பங்குச் சந்தை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தேசிய பங்குச் சந்தை அப்படிங்கிறது எப்போ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, 1992ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இது வந்து திரை சார்ந்த இணையவழி ஆணையை பெறக்கூடிய வியாபார அமைப்பா இருக்க செய்து, இதனுடைய இதனுடைய கோள்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அமைப்பு அப்படிங்கிறது செயற்கைக்கோள் இணைப்பு மூலமா நாடு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இடையே என்ன செய்றாங்க அப்படின்னா, வியாபாரம் செய்றது. ஸோ இந்த தேசிய பங்குச் சந்தை அப்படின்றது 2 பிரிவுகள கொண்டது. அதாவது என்ன அப்படின்னா, கடன் பிரிவு மற்றும் மூலதன பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பிரிவுகள கொண்டு அ இருக்க செய்யுது. ஸோ இதுல வந்து ம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வெளிப்படையான, திரை சார்ந்த, அடிப்படையிலான மற்றும் பயனர் நட்புக்கு உலக அளவில தரநிலைகளை வர்த்தகம் செய்ய இதனால முடிய செய்யுது. ஸோ எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாமே கணினி மூலமாக மட்டுமே இதனுடைய தகவல்கள் எல்லாமே பரவக்கூடியதா இருக்குது. ஸோ அதனால உறுப்பினர்களுக்கு இடையில எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துட்டு போகிறது அப்படின்றது முடியக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது இந்திய பங்கு வைப்பு கழகம் வரையறுக்கப்பட்டது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இந்திய பங்கு வைப்பு கழகம் அப்படிங்கிற வரையறுக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா, பங்கு விற்பனையை விரைவுபடுத்தவும், தீர்வைகள் மற்றும் அது தொடர்பான சேவைகளை விரைவாக செய்து முடிக்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது தான் எது அப்படின்னா, இந்திய பங்கு வைப்பு கழகம். எந்த ஆண்டு? 1986ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இது எதோட சேர்ந்து இதனுடைய சேர்ந்து செபியுடன் பதிவு செய்து கொண்ட முதல் வைப்பு அமைப்பு. எதோட பதிவு செஞ்சிட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னா, செபியுடன் பதிவு செஞ்ச முதல் அமைப்பு அப்படிங்கிற பெருமை எதுக்கு போகும் அப்படின்னு சொன்னா, இந்திய பங்கு வைப்பு கழகம் அப்படிங்கிறதுக்கு தான் போக செய்யும். அது மட்டும் கிடையாது. தேசிய பத்திரங்கள் வைப்பினுடைய முகவராகவும் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, செயல்படக்கூடியதா இருக்க செய்யுது. அடுத்தது 88ல இருந்து அதனுடைய பணிகள வந்து என்ன பண்ணுது, தன்னுடைய பணிகள செஞ்சுட்டு வர செய்றாங்க. இதோட தலைமையகம் அப்படிங்கிறது மும்பையில இருக்க செய்யுது. மும்பை ஆகும். அதே மாதிரி கொல்கத்தா, டெல்லி இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய கிளை அமைப்புகள் அப்படின்றது இருக்க செய்யுது. அடுத்தது 3 ஒன் என்ன அப்படின்னா, தேசிய தீர்வைகள் மற்றும் வைப்பு கழகம் அப்படின்றது. இந்த பங்கு மாற்றக அமைப்பு அப்படிங்கிற தீர்வைகள் முகமை அமைப்புகளினுடைய அதிக அளவுல பணி சுமையினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய எதை சரி செய்றாங்க அப்படின்னா, தவறுகளை சரி செய்வதற்காகவும், விரைவான அந்த பிரச்சனைகளுக்கான தீர்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் என்ன அப்படின்னா, தேசிய தீர்வைகள் மற்றும் வைப்பு அமைப்பு அப்படின்றது. இதனுடைய அமைப்பு இது வந்து போலியான உத்தரவாதம், கடன், இடர், அதுக்கடுத்தது மோசமான வழங்கல்கள், மிகவும் காலதாமதமான வழங்கல்கள், இதில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்கான காரணமாகும். இது பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ம் போலியான அளவுல உத்தரவாதம் குடுக்குறாங்க. கடன் அப்படின்றது பயங்கர இடர்பாடுகள் நிறைந்ததா இருக்குது. மோசமான முறையில வழங்குறது. ஸோ இதுதான் இதுக்கான பிரச்சனைக்கான காரணமா இருக்குது. 4த் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய பத்திரங்கள் வர்த்தக கழகம். இது எப்ப கொண்டு வந்தாங்க?
1956ஆம் ஆண்டினுடைய இந்திய நிறுவனச் சட்ட விதிமுறையின்படி 94ஆம் ஆண்டு மே மாதம் இந்திய ரிசர்வ் வங்கியால் இந்த அமைப்பு அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இந்த அமைப்பை தோற்றுவிப்பதில் வந்து பொதுத்துறை வங்கிகள் மற்றும் அகில இந்திய நிதி நிறுவனங்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டன. யாரெல்லாம் இவங்ககிட்ட ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு என்ன அப்படின்னா பொதுத்துறை வங்கிகள் மற்றும் அகில இந்திய நிதி நிறுவனங்கள். அதே மாரி பொதுத்துறை நிறுவனங்கள் 2ஆம் நிலை சந்தையில் அரசு பத்திரங்கள் மற்றும் நிறுவன பத்திரங்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா, விற்பனை செய்வதனை விரைவுபடுத்துவதற்காகவும் இந்த அமைப்பு என்ன பண்ணாங்க தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இதுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் செலுத்தப்பட்ட மூலதனம் அப்படிங்கிறது எத்தனை கோடி அப்படின்னா 500 கோடி. அதே மாரி 50.18% இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்டதாகவும் 1997ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்திய ரிசர்வ் வங்கி பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆதரவு கொண்டதாகவும் இருந்துச்சு. அடுத்தது 5th ஒன் என்ன அப்படின்னா தேசிய பத்திர வைப்பகங்கள் வரையறுக்கப்பட்டது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இந்த வைப்பகங்கள் அப்படின்னா இந்தியாவில் 1996ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வைப்புச் சட்டத்தை இயற்றி இந்த அமைப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்திற்கு ஏற்ற மாதிரி காகிதம் இல்லாத பத்திரங்கள் தீர்வை செய்வதன் மூலமாக புதிய சகாப்தத்தை தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு பத்திரத்தை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பதிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா அது என்ன மெத்தட்ல இருக்குது அப்படின்னா பேப்பர்லெஸ் மெத்தட். அதாவது பேப்பர் அப்படின்றது அந்த இடத்துல கிடையாது. ஸோ பேப்பர் இல்லாம என்ன பண்றாங்க பத்திரங்களை வந்து தீர்வை செய்யறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்படுது. 1996ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் இந்தியாவில் தேசிய பத்திர வைப்பகங்கள் அப்படிங்கிறது என்ன பண்ண அமைப்பு தொடங்கப்பட்டது. எப்போ நம்ம இந்தியாவில் தொடங்கினாங்க அப்படின்னா 96ஆம் ஆண்டு. அதே மாதிரி நவம்பர் 8ஆம் நாள். 96ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் காகிதம் இல்லாத பத்திரங்கள் விற்பனையை தேசிய பங்கு மாற்றகம் அப்படிங்கிறது தொடங்கியது. நம்ம இதில் வந்து எப்போ வந்துச்சு 96ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் நாள்ல இருந்து காகிதம் இல்லாத பேப்பர் மெத்தடே கிடையாது. எல்லாமே எதுல தான் வரும் அப்படின்னா மின்னணு முறையில தான் வர செய்யும். ஸோ எல்லாமே சிஸ்டத்துல தான் என்ன பண்றாங்க என்ட்ரி அப்படின்றது நடக்க செய்யுது. 97ஆம் ஆண்டு டிசம்பர் 29ஆம் நாள் முதல் பார்த்தீங்கன்னா காகிதம் இல்லாத பங்கு பரிவர்த்தனையை பம்பாய் பங்கு சந்தை அப்படின்றது தொடங்கியது. ஸோ இந்த இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஸோ அதோட என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெஃப்டினா என்ன, வால் தெரு, தலால் தெரு, லபார்ட் தெரு அப்படின்றதெல்லாம் இருக்குது. அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். தலால் ஸ்ட்ரீட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். தலால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து மும்பையினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெரு. ஸோ இந்தியாவில் வந்து புகழ்பெற்ற ஒரு பங்கு சந்தை அப்படிங்கிறது பம்பாய் பங்கு சந்தை. அதே மாதிரி மற்றும் பிற மதிப்பு மிக்க நிதி நிறுவனங்களும் இருக்குது. இது வந்து இந்த தெரு அப்படின்றது 1876ஆம் ஆண்டு தலால் தெரு அப்படின்றது இந்திய தெருவிற்கும் பம்பாய் பங்கு சந்தையினுடைய இடம்பெயர்ந்த பிறகு இந்த பெயர் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இந்த அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பங்குச்சந்தை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா இந்த தலால் தான். தலால் அப்படின்றது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா மராத்திய மொழியிலேருந்து வந்தது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா லம்பார்ட் தெரு. லம்பார்ட் தெரு அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். லண்டன் நகரில் வந்து லம்பார்ட் தெரு அப்படிங்கிறது லண்டன் நகரத்தினுடைய வணிகம், வங்கி, காப்பீட்டு தொழில் மற்றும் இடைக்கால நீட்சியாக குறிப்பிட்ட அளவு தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி இருக்குது. இந்த தெருவினுடைய நீளம் எவ்வளோ மீட்டராக இருக்கும் அப்படின்னா 260 மீட்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க் நகரத்தினுடைய வால் தெரு போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னா லம்பார்ட் தெரு தான். அடுத்தது என்ன அப்படின்னா வால் தெரு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க் நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னா நியூயார்க் நகரத்தில் வந்து லோயர் மன்ஹாட்னி நியூயார்க் பங்குச்சந்தையில இருக்கக்கூடியது. உண்மையான இல்லமா இருக்க செய்யுது. இது வந்து சந்தையில பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான இல்லமா இருக்க செய்யுது. அமெரிக்க தரகு மற்றும் முதலீட்டு வங்கிகளினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க தலைமை அகமாகவும் இருக்க செய்யுது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குது அப்படின்னா அமெரிக்க தரகு மற்றும் முதலீட்டு வங்கிகளினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைமையகமாக இருக்கக்கூடியது. வால் தெரு என்பது என்ன அப்படின்னா நிதி மற்றும் முதலீட்டு குழுவினுடைய ஒருங்கிணைந்த ஒரு பெயராக இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த வால் தெரு தான். ஸோ இது ஒரு 3 கொஸ்டினை மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி எல்லாரும் படிச்சிருக்கணும். ஸோ லைட்டாக 1 or 2 அப்படின்றது மட்டும் இருந்தால் போதுமானது. தேங்க்யூ.